கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், விக்னேஷ்காந்த், ஷீலா, ஜென்சன் திவாகர் நடிவுல வெளியே இருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது படம் எப்படி இருக்கான்னா இந்த வீடியோவை பார்க்க போறோம். சென்னையில ஐடில வேலை பார்க்கும் ரியோ ராஜுக்கு கோவையை சேர்ந்த மாடர்ன் பெண் மாளவிகா மனோஜுக்கு திருமணம் நடக்குது. சில மாதங்கள் சந்தோஷமாக செல்லும் இவர்களோட தனி குடித்தன வாழ்க்கையில ஒரு கட்டத்துல புயல் அடிக்குது. 2 பேரும் ஈகோ பிரச்சனையால சண்டை போட்டு விவாகரத்து வரைக்கும் போறாங்க. ஏற்கனவே விவாகரத்து பெற்ற வக்கீலான விக்னேஷ்காந்தும் ஷீலாவும் இவர்களுக்காக வாதாடுறாங்க. விவாகரத்து கிடைச்சதா இல்லையா, இதுதான் புதுமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட கதை. ஐடி ஊழியராக ஆரம்பத்துல புது மனைவியை கொஞ்சுபவராக, பின்னர் அவருடன் சண்டை போடுபவராக, விவாகரத்து வழக்குல சிக்கி கோர்ட்டில் தவிப்பவராக சேர்ந்த நடிப்பை தந்திருக்காரு ரியோ. இதற்கு முன்பு பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இந்த பட கேரக்டர், நடிப்பு, அவரோட கோபம், மனைவி பாசம் ஆகியவை ரியோவை கவனிக்க வச்சிருக்கு. ரீல்ஸ் விஷயத்திலையும், வீட்டில் வேலை செய்யறதுலயும், சண்டையிலையும், குடும்ப பிரச்சனையில ஆண்களுக்கு ஆதரவாக அவர் பேசும் வசனங்கள் அடிப்பட்ட பல ஆண்களோட அடிமனத்துல இருந்து நன்றி சொல்ல வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் இனமாடா நீ அப்படின்னு பெருமை கொள்ற அளவுக்கு சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. தம் அடிப்பவராக, பீர் குடிப்பவராக, தாலியை கலட்டி வைத்துக் கொள்ளும் பகுத்தறிவு பெண்ணாக வருகிறாங்க மாளவிகா. அவரோட ரீல்ஸ் மோகம், கணவருடன் போடும் சண்டை சீன்கள் படத்தை விறுவிறுப்பா கொண்டு போகுது. என்ன இடைவேளைக்கு அப்புறம் அவரோட நடிப்பும் கேரக்டரும் டம்மியா கொண்டு போறாங்க. ஆரம்பத்துல அவரை புத்திசாலி பெண்ணாக, புரட்சி சிந்தனை கொண்டவரா காட்டிட்டு கடைசியில அந்த கேரக்டரை சராசரி பொண்ணா மாத்தி இருக்காரு இயக்குனர். இவங்களை தவிர ரியோக்கு ஆதரவாக வாதாடும் விக்னேஷ்காந்த், மாளவிகாக்கு ஆதரவாக களமிறங்கும் வக்கீல் ஷீலா நடிப்பு, பிரிந்த அவங்களுக்கு இடையான போட்டி, கோர்ட்டு வாதம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. விக்னேஷ்காந்த் ஜூனியர் வக்கீலாக வரும் ஜென்சன் திவாகர் பல சீன்களை ஸ்கோர் செஞ்சு கைத்தட்டவும் வச்சிருக்காரு. அவரோட அப்பாவித்தனமான நடிப்பு, கிண்டல் வசனங்கள் வெடியா இருக்கு. ஹீரோயின் அப்பாவாக வரும் இயக்குனர் ஏ வெங்கடேஷ், ஹீரோ அம்மாவாக வருபவர் ஜட்ஜ், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வசந்தி என பல கேரக்டர்களும் மனசுல நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆரம்பம் முதல் கடைசி வர படத்துல இளையோடு ஒரு வித கிண்டல், நக்கல், நகைச்சுவை உணர்வு படத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கு. அதுலயும் அவ்வப்போது விழும் வசனங்கள் வாவ் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. போர்பந்தர் டயலாகுகள், ஜென்சன் திவாகர் அடிக்கும் கவுண்டர், ரியோ மாளவிகா கேட்கும் கோப கேள்விகள், அட படம் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம வாழ்க்கையோட ஒட்டுது அப்படின்னு ரசிக்க வச்சிருக்கு. குறிப்பா ஆண்களுக்கு ஆதரவான சீன்கள், அவங்க மனசாட்சிய ரியோ செய்யும் விஷயங்கள், பதிலுக்கு மாளவிகா கேட்கும் கேள்வி, அவரோட கோபம், பிடிவாதம், குடும்ப உறுப்பினர்களோட மனநிலை ஆகியவை சினிமா தனம் அதிகம் இல்லாம இயல்பா இருக்கிறது படத்தை கமர்ஷியல் ஆக்கி இருக்குன்னே சொல்லலாம். கோர்ட் காட்சிகள்ல கூட அதிக சீரியஸ்னஸ் இல்லாம ரசிக்கும்படியா கொண்டு போயிருக்காரு இயக்குனர். பெண் பார்க்கும் காட்சி, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் சீன்கள் கூட ஹியூமர் வச்சிருக்கிறது பிளஸ்ஸா இருக்கு. என்ன கணவன் கிட்ட உரிமையா தம் கேட்கும் மனைவி, அவர் பீர் அடிக்கும் சீன், தாலியை ஒரு பொருட்டா மதிக்காத சீன் இந்த கதைக்கு தேவையா அப்படின்னு தோண வைக்குது. தாலியை மதிக்க கூடாதுங்கிற பகுத்தறிவு பேசும் சீன்கள் தமிழ் சினிமால தொடர்ந்து திணிக்கப்பட்டு இருக்கிறது ஏன்னு தெரியல. நீங்கன்னா உங்க குடும்பங்கள தாலியை இப்படிதான் மதிக்கிறீங்களா அப்படின்னு பதில் கேள்வி கேட்கவும் தோணுது. ஆண்கள் பார்வையில கதை நகர்வனால பல இடங்கள்ல பெண்களோட மனநிலை, அவங்களோட கேள்விகள் அழுத்தமா காண்பிக்கப்படலன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா மாடர்ன் பெண்களை அவங்களோட சிந்தனைய வச்சு செஞ்சிருக்காரு டைரக்டர்னே சொல்லலாம். பெரியாரிசம் பேசும் பெண்கள், தோழர் என அழைப்பவங்கள டோஸ்ட் செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். இப்படிதான் கிளைமேக்ஸ் முடியுங்கிறது முன்பே ஏற்படும் உணர்வு கொண்டு வருது. இடைவேளைக்கு அப்புறம் திரைக்கதை கொஞ்சம் டல் ஆகுறதும், கணவன் மனைவியிலேயே கோர்ட்டு சீன்கள் எமோஷனலா செட் ஆகலாம் தான் சொல்லணும். இது படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். சித்துக்குமாரின் பின்னணி இசை மற்றும் மாலை மாற்றினால் பாடல் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. மாதேஷ் மாணிக்கத்தில் கலர்ஃபுல் காட்சிகள், கோட் காட்சிகள் கவனிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். சிவகுமார் முருகேசனோட ஸ்கிரிப்ட், வசனங்கள் ஆண் பாவத்தை இன்னும் வலுவாக அழகா கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். இளம் தம்பதிகளோட சண்டை, விவாகரத்து பின்னணியில பல கதைகள் வந்திருந்தாலும் ஆண் பாவம் ஆண்கள் பார்வையில சொல்லப்படுறதும் அதை காமெடியா சொல்லி இருப்பதும் படத்தை ரசிக்க வச்சிருக்கு. படம் பார்க்கும் போது படம் முடிந்ததுக்கு அப்புறமும் தம்பதிகளுக்கிடையே சில கோப கேள்விகள், சண்டைகள் வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியில சரி செஞ்சிருங்க, நீங்க திருந்து போறது இல்ல, நமக்குள்ள ஈகோ வேணாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஆக மொத்தத்துல ஆண் பாவம் பொல்லாதது ஆண்கள் மனசாட்சியை பேசும் ஒரு ஜாலியான கதை. பெண்களும் தாராளமா ரசிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.